பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடர்ந்து தாமதமாக வாய்ப்பு இருப்பதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, ஹேமச்சந்திரன் என்ன சொல்கிறார்? பூங்குழலி, இந்த பெஞ்சல் புயலை பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலிருந்தே பல சிக்கல்கள் இருந்தன. அதோடைய புரிதலுக்கு மிகவும் நிறைய நேரமானது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல புயலாக மாறுமா இல்லையா என்ற கேள்வி, அப்புறம் புயலாக மாறிய பிறகு எங்கே கரையை கடக்க போகிறது, எதை நோக்கி நகரப் போகிறது என்பது குறித்த கேள்வி, அதோடைய திசையிலும் பல கேள்விகள் எழுந்தன. டெல்டாவிற்கு கனமழையை கொடுக்கும்னு சொல்லப்பட்டது, ஆனால் வேறு திசையை நோக்கி சென்றது. அதற்கு பிறகு புயலாக கரையை கடக்காதுன்னு சொல்லப்பட்டது, பிறகு புயலாகவே கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சிக்கல்கள் நிறைந்த ஒரு சிஸ்டமாக, ஒரு சலனமாகத்தான் இந்த சலனம் பார்க்கப்படுகிறது. தற்போது பெஞ்சல் புயலாக மாறி மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க மேலும் தாமதமாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னதாக பிற்பகல் கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டது, பிறகு மாலை கரையை கடக்கும் அப்படின்னு மாற்றப்பட்டது. ஆனா இப்போ அதையும் தாண்டி தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. இப்ப அவர் நம்ம கூட தான் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இன்னும் விரிவா கேட்டறியலாம். திரு ஹேமச்சந்திரன், இன்னும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாலை அப்படின்னு சொல்லப்பட்டல, இன்னும் தாமதமாவதற்கு என்ன காரணம்? தற்போது பார்த்தோம்னா இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. கடந்த 2 நாட்களாகவே பார்க்கிறோம். இது துவங்கியது முதலே பல்வேறு வானிலை காரணிகள், குறிப்பாக அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் என இருவேறு உயரழுத்தங்களின் தாக்கம் இருந்தது. தற்போது பசிபிக் உயரழுத்தத்தின் காரணமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இது கடற்கரையை நெருங்கும் போது, நிலப்பரப்பை அடைய முற்படும் போது அரேபிய உயரழுத்தத்தின் தாக்கம் மேலும் வலுவடைகிறது. அப்படி பார்க்கும் போது ஒரே இடத்தில் புயல் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதே கடற்கரையை நெருங்கி புயல் வந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் அருகே வந்து கடற்கரையை அடையும் போது இது ஒரே இடத்தில் மையம் கொண்டு நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி நிலை கொள்ளும் பட்சத்தில் கரை கடக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது நாளை காலை வரைக்குமே தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழைப்பொழிவும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. சரி, மழைப்பொழிவு நீடிக்கும் அப்படின்றத தாண்டி இந்த தாமதம், ஏன்னா ஒரே இடத்துல நிலை கொள்ளும் போதும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், புதுசா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கும். அதை பொறுத்து மழை அதிகரிக்குமா? அதாவது குறிப்பா பார்த்தோம்னா, எப்போதுமே ஒரு இடத்தில் புயல் மையம் கொண்டால் அது நகர்ந்து வந்த பாதையிலிருந்து திசை மாறி நகர தொடங்கும். அப்படி பார்க்கும்போது இது சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே மரக்காணம் மகாபலிபுரம் அருகே வந்து ஒரே இடத்தில் மையம் கொண்டு பிறகு நாளை காலை முதல் கரையை கடக்க தொடங்கி தெற்கு தென்மேற்காக நகரம்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது மழைப்பொழிவு தற்போது சென்னையில் விட்டிருந்தாலும் வரக்கூடிய மணி நேரத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதீத கனமழையும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவும் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றுடைய வேகம் எவ்வாறாக இருக்கும்? ஒரே இடத்துல நிலை கொள்ளும் போது காற்றை நம்ம எப்படி கணிக்கலாம்? அதாவது காற்றின் வேகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதே பல இடங்கள்ல 50 முதல் 60 கிலோமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது கடலிலேயே மையம் கொள்ளும் போது காற்றின் வேகம் அப்படிங்கிறது மிக அதிகமாகாது, சற்று குறைவாக இருக்கும். மலை மேகங்கள் தான் அடுத்தடுத்து தீவிரமாகி நமக்கு நிலப்பகுதி நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரே இடத்தில் நிலை கொண்டு தீவிரம் குறையாமலே கரையை கடக்க இருக்கிறது. நிலை கொண்டு வலுவிழந்தா நமக்கு மழைப்பொழிவு குறையும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது வலுவிழக்க போவதில்லை. இதன் நகர்வு குறைந்து கரையை கடப்பது தாமதம் அடைகிறதோ தவிர நமக்கு வலுவாகவே புயலாகவே கரையை கடக்குது. அப்படி பார்க்கும்போது மழை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தொடர் மழையாக இன்று பிற்பகல் மாலை முதல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, 1 மணி வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் சரி, அதே போல ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்களையும் சரி 1 மணி வரைக்கும் தீவிர மழையாகவே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 மணியை நம்ம நெருங்கிட்டோம். தொடர்ந்து அந்த தீவிர மழை பொழிவு அப்படின்றது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த வடகடலோர மாவட்டங்கள்ல? அதாவது இன்று இரவு வரைக்குமே, அந்த ஸ்டாலிங் சினாரியோ நடக்கிற வரைக்குமே வடகடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது நீடிக்கும். இந்த சென்னையில் மழை குறைந்திருந்தாலும் கடந்த 1 மணி நேரத்தில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு. தற்போது சென்னையிலும் மழை தொடங்கி இருக்கு. இது மேலும் தீவிரமடையும். இன்று இரவு அது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் போது திசை மாற தொடங்கும். அப்போது இத மேக கூட்டங்கள் தெற்கு நோக்கி நகரும். தற்போது புதுவை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல மழை குறைந்திருக்கலாம். இன்று இரவு நள்ளிரவு முதல் அந்த பகுதிகளிலையும் தீவிர மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்டாலிங்னு சொல்றீங்க இல்லையா, ஒரே இடத்துல நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படி நிலைத்து நிற்கும் போதும் நமக்கு இதே அளவுக்கான தீவிர மழைக்கு தொடருமா?
கண்டிப்பாக ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க தொடங்கும் போது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கடற்கரையிலிருந்து நிலப்பகுதிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலை கொள்ள போகுது. மிக அருகில் வந்து நிலை கொள்ளும் போது, புயல் வலுவிழக்காமல் நிலை கொள்ளும் போது தீவிர மழைப்பொழிவு குறுகிய நேரத்தில் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறிப்பாக சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த தீவிர மழைப்பொழிவு சில மணி நேரங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சலனத்தை நம்ம தொடர்ந்து நிகழ்நேரத்தில் கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இது குறித்து கண்காணிப்போம். சரி, இதோடைய நகர்வு அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. நாளை அப்படின்னா இது முழுவதுமாக கரையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நாளை அப்படின்னா எத்தனை மணிக்கு துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது நாளை அதிகாலை காலையில புயலின் முன்பகுதி, புயலின் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் கரையை கடக்க தொடங்கி, மையப்பகுதி முற்பகலில் கரையை கடக்க தொடங்கி நாளை மாலை அல்லது இரவு வரைக்குமே முழுமையாக கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது நாளை இரவு வரைக்குமே இந்த புயலின் தாக்கம் வடகடலோர மாவட்டங்களில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். சரி, ஒட்டுமொத்தமாக மழை பொழிவு அப்படின்றத பத்தி சொல்லிட்டீங்க. இப்போதே பார்க்கிறோம், பல பகுதிகளில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கிறது, ஆங்காங்கே மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது, சில இடங்களில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது என்பதான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இல்லையா? இனி வரக்கூடிய நேரத்திலையும் தீவிரமாகவே மழை தொடரும் பட்சத்துல இந்த ஃபெஞ்சல் புயலுடைய தாக்கம் எவ்வாறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பாக ஒட்டுமொத்த வடகடலோர பகுதிகளிலுமே மழையின் தாக்கம் வந்து பரவலாக காணப்பட்டு வருகிறது. உட்புற பகுதிகள் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களையும் மழை இருக்கு. குறிப்பா சென்னையில் மழை குறைந்திருந்த நிலையில் அடுத்தடுத்த மேகக்கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையிலும் மழை தொடங்கும். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரத்தில் தொடர் மழைப்பொழிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புயல் அருகில் வந்து நிலை கொள்ளும் போது நமக்கு மழையின் தீவிரம் மேலும் அதிகரிப்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். பூங்குழலி, ஒட்டுமொத்தமாக அவர் பேசும்போது நம்ம கேட்டிருப்போம், அதாவது புயல் வந்து நமக்கு அருகே, அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கு அருகே நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிலை கொண்டு தீவிர புயலை தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கரையை கடக்குதுல முக்கியமாக தாமதம் ஏற்பட போகிறது. ஏற்கனவே பிற்பகலிருந்து மாலை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையை நாளைக்கு காலையில தான் கரையை கடக்க தொடங்கும் என்பதான தகவலை இவர் சொல்லியிருக்காரு. பூங்குழலி, நீங்கள் தொடரலாம். நன்றி வேதவள்ளி மற்றும் ஹேமச்சந்திரன்.